வணக்கம் மக்களே. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அப்பா தோத்துட்டாரு, அப்பா கண் கலங்கிட்டாரு, அண்ணன் தோத்துட்டாரு, அண்ணன் ஜீரோ வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தமிழ்நாட்டையும் தாண்டி இன்னொரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நம்ம மேற்கு வங்காளத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அங்கே ஒரு பெண் புலி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அடி வாங்கியிருக்கு. அது எப்படி அடி வாங்கிச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஊரையே கட்டி ஆண்ட இந்த பெண் புலி எப்படி அங்கிருந்து மக்களால் துரத்தி அடிக்கப்படும் விஷயத்த, இதுக்கு என்னென்ன சம்பவங்கள் மக்கள் மனசுல இருந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி செய்யறதுக்கும், இந்த பெண் புலி தோத்துல இருந்து அங்க தீபாவளி போல கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எதனால? அங்க நடந்தக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு சில சம்பவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்றேன். சம்பவங்கள் சொல்ல போனா அங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அத 5-6 பேஜ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் சரி இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சொல்லி பார்த்தாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பஞ்சாயத்துகளை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இது ஷார்ட்ஸ்னால அந்த சம்பவங்களுடைய ஹெட்டிங்கை மட்டும் சொல்கிறேன். இதோடைய ஃபுல் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். சரி, வாங்க பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்கள் நம்ம ஆத்தா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. முதல் சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் இன்சிடென்ட். 2024 ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை ரேப் பண்ணி கொன்ன கேஸ். இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியாம இருக்கு. இது அந்த நாட்டையே பார்த்தீங்கன்னா உலுக்குன ஒரு கேஸ். எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட கேஸு. இது மக்கள் மனசுல பார்த்தீங்கன்னா வடியாத படுவாவே இருந்துச்சு. இதுவும் இந்த வாட்டி எலெக்ஷன்ல இவங்க மண்ணை வாங்குறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா சந்தோஷ் காலனி வன்முறை. சந்தோஷ் காலனின்னு சொல்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பார்ட்டியோட ஆள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு வேண்டி ட்ரை பண்ணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்கள ரேப் பண்ணதுல கேஸு. இதனால இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸு. இதுவும் மக்கள் மைண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரவே இல்லை. இதுவும் மேற்கு வங்கத்தில் பெண் புலி அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர் நீக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் வன்முறை மற்றும் வாக்குச்சாவடி மேலாண்மை சிக்கல்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு நடக்கும்போது அங்கே போய் சண்டை போடுறது, அங்கே உள்ள மக்களை மிரட்டுறது, பணியிலன்னா அடிக்கிறது. அடுத்தது உள்ளூர் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா மக்களை மிரட்டுறது. ஆர்மி போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களே அடிச்சு துரத்துறது. இதுவும் கடந்த நாட்கள் நடந்த விஷயம். இதுவும் ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆசிரியர் நியமன ஊழல் மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இது ஒரு பெரிய ஒரு ஸ்கேமா பார்க்கப்பட்டது. அதாவது வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்காம இங்க ஊழல் பண்ணி மாட்டினது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலை வாய்ப்பை மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா ரத்து பண்ணிருச்சு. இது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பந்தார் எய்டு. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி. அதாவது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,700 1,500 கொடுத்தாங்க. ஸோ இதை இப்போ உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாகவே ரவுண்டாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 3,000 கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண் புள்ளியை முடந்துட்டு நிறைய தாமரை பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. இதுவும் மேற்கு வங்காளத்தில் அவங்க அடி வாங்குறதுக்கு ஒரு மெயின் காரணம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.